ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு தமிழ் மோட்டார்ஸ் 360. நான் உங்கள் கார்த்திக் கோபிச்செட்டி படத்துலேருந்து. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் செகண்ட் ஜென்ரேஷன் செலரியோவை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் செலரியோ 2014 வருஷம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு பெட்ரோல் அண்ட் டீசல் என்கிற 2 இன்ஜின் ஆப்ஷனில் கிடச்சிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் டீசல் இன்ஜின் டிஸ்கன்டினியூ பண்ணிட்டாங்க. தென் அதுக்கப்புறமா பெட்ரோல் இன்ஜின் மட்டுமே தான் வந்துட்டு இருந்தது. இதில் 1 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. தென் மாருதி சுசுகியில் ஃபஸ்ட் டைம் ஏஜிஎஸ் இந்த செலரியோவில் தான் கொண்டு வந்திருந்தாங்க. ஏஜிஎஸ்ன்றது ஆட்டோ கியர் ஷிஃப்ட் சிஸ்டம். தென் இப்போ வரைக்கும் இந்த ஏஜிஎஸ் இருக்குது. செகண்ட் ஜென்ரேஷன் செலரியோவில் எக்ஸ்டீரியர், இன்டீரியர், சேஃப்டி அண்ட் இன்ஜினில் எல்லா இதுலேயும் சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சேஞ்சஸ் கண்டிப்பாக யங்ஸ்டர்ஸை அட்ராக்ட் பண்ணுங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது டாப் மாடலான ZXi ப்ளஸ். இதுக்கு முன்னாடி இருந்த ஜென்ரேஷனில் ZXi தான் டாப் ஸ்பெக்காக இருந்துச்சு. இப்போ மொத்தமாக LXi, VXi, ZXi அண்ட் ZXi ப்ளஸ்ங்கிற 4 வேரியண்ட்டில் கிடைக்கும். அண்ட் LXi தவிர மற்ற 3 வேரியண்ட்லேயும் உங்களுக்கு ஆட்டோ கியர் ஷிஃப்ட் சிஸ்டம் கிடைக்கும். ஸோ வாங்க இந்த டாப் ஸ்பெக்கான ZXi ப்ளஸில் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். ஃப்ரண்ட்டில் ஆல் நியூ சுசுகி பேட்ஜிங் வித் நியூ கிரில், குரோம் டிசைன் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. ஹாலஜன் ஹெட்லாம்ப் செட்டப் வந்துடும் வித் இண்டிகேட்டர்ஸோட. ஃபாக் லேம்ப்ஸ். ஃப்ரண்ட் ஓவரால் வித் 1655 mm, ஓவரால் லென்த் 3695 mm. ரெயின் சென்சிங் வைப்பர்ஸ் இருக்குது வித் வாஷர்ஸோட. ஓவரால் ஹைட் 1555 mm. இதோட ஓவரால் வெயிட் 800 kg to 825 kg வரைக்கும் இருக்குது. இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் 170 mm. ஃப்ரண்ட்டில் 15 inches அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க பிளாக் கலரில். இந்த டாப் ஸ்பெக்கான ZXi ப்ளஸில் மட்டும்தான் அலாய் வீல்ஸ் வரும். ORVM வித் டர்ன் இண்டிகேட்டர்ஸ். ஆண்டனா, B pillar black color, door handles with request sensor key. New body type side very அட்ராக்டிவாக இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த சேஞ்சஸ் நியூவாக இருக்குது. பேக் சைட் நியூ ஃபேசியா. rear window washers, stop lights, defocus, wipers and Suzuki-யோட chrome badging. door handles with request sensor. Celerio-யோட badging chromeல இருக்குது. and LED back tail lights. இந்த பேக் tail lights பலினோவை பார்க்குற மாதிரியே இருக்குது. அண்ட் ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா மிஸ் ஆகுது. அண்ட் ரிஃப்ளெக்டர் வித் ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சர்ஸ். ரிஃப்ளெக்டர்லேயே இது ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி 32 liters. B pillar black கலரில் இருக்குது. இதுக்கு கீழே இருக்கிற ZXi, VXi, LXi எல்லா வேரியண்ட்லேயும் பாடி கலரில் மட்டும்தான் இருக்கும். இந்த நியூ செலரியோவில் எக்ஸ்ட்ரா இது உங்களுக்கு சேஃப்டி ஃபீச்சர்ஸில் APS, EBD, dual airbags, hill hold assistant இந்த ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்டில் மட்டும்தான் இந்த ஹில் ஹோல்டு அசிஸ்டண்ட் வரும். VXi, ZXi ப்ளஸ். ஓவரால் இந்த டிசைன் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு தான் சொல்லணும். இது ஒரு எஸ்ப்ரெஸோ அண்ட் பலினோ அண்ட் டிசைர் இந்த 3 காரும் மிக்ஸ் பண்ணி கொடுத்த மாதிரியே ஒரு லுக்காக கொடுக்குது. அண்ட் இதில் புதுசாக உங்களுக்கு APS, EBD போக பிரேக் அசிஸ்டன்ட் புதுசாக ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த நியூ ஜென்ரேஷனில். இது ஒரு சேஃப்டி ஃபீச்சர்ஸ்க்காக கொடுத்துருக்காங்க. ஓகே,
இன்டீரியரில் போய் இன்டீரியர் சேஞ்சஸ் பார்க்கலாம். ரொம்ப ஒரு போல்டான லுக்கை கொடுக்குது. இந்த ஒயிட் கலர் ரொம்ப ரொம்ப ப்ரீமியம்னஸாக இருக்குது. ரிக்வெஸ்ட் சென்சர், இதை ப்ரெஸ் பண்ணாவே போதும், ஓப்பன் ஆகிக்கும். உள்ளே போகலாம். டோர் லுக், டோர் நல்லாவே ஃப்ளெக்சிபிளாக வெளியே வருது. டோர் அன்லாக் சுவிட்சஸ், டோர் கிரிப் ஹேண்டில்ஸ், வாட்டர் பாட்டில் ஹோல்டர்ஸ் and speakers and driver seat adjustable. இந்த ZXi ப்ளஸில் மட்டும்தான் வரும், இது கீழே இருக்கிற மாடலில் வராது. அண்ட் டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் ஓட பேஜஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இதில் இன்ஃபர்மேஷன் செக் பண்ணிக்கலாம். அண்ட் ஏசி வென்ட்ஸ் அண்ட் புஷ் ஸ்டார்ட் பட்டன், and power mirror control switches, headlamp control switches, and MID display. இந்த MID display ZXi Plus and VGS இதில் மட்டும்தான் வரும். நியூ ஸ்டியரிங் வீல் கொடுத்துருக்காங்க. ஸ்டியரிங் மவுண்டோட ஆடியோ கண்ட்ரோல்ஸ் அண்ட் கால் அட்டன், வாய்ஸ் கமாண்டிங் பட்டன்ஸ். இந்த வாய்ஸ் கமாண்டிங் பட்டன், இந்த கால் பட்டன், இந்த 3 பட்டன்ஸ் இந்த டாப் மாடலில் மட்டும்தான் வரும், உங்களுக்கு ZXiலையும் வராது. சன்செட்ஸ், IRVM, indoor lights, vanity mirror with sunshades, and 17.72ல டச் ஸ்க்ரீன் சிஸ்டம்ஸ் கொடுத்துருக்காங்க. வித் ஆண்ட்ராய்டு, ஆப்பிள் கார்ப்ளே இன்பில்டாக வந்துடும். ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸில் சுஸ்கியோட பேட்ஜிங் வந்துடுது. அண்ட் நேவிகேஷன்ஸ், ஃபியூல் வார்னிங், இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளேஸ் ஆல்சோ இதில் இருக்குது. FM, AM, DRM, USB, Bluetooth, AUX, நேவிகேஷன்ஸ், மேப்ஸ், ஃபோன் அட்டன் கால் எல்லாமே வந்துடும். டோர் அன்லாக் சுவிட்சஸ், பவர் விண்டோ சுவிட்சஸ் டோரில் வராது, உங்களுக்கு சென்டர் கன்சோலில் தான் கொடுத்துருக்காங்க. ஹசார்ட் சுவிட்சஸ், மேனுவல் AC கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கு கீழே 12 volt பவர் சாக்கெட் அண்ட் USB aux, கப் ஹோல்டர் ஸ்பேஸ், அண்ட் மெயினாக ஆட்டோமேட்டிக் கீர் பாக்ஸிங் சிஸ்டம்ஸ் இது புதுசாக கொடுத்துருக்காங்க. ஹேண்ட் பிரேக் அண்ட் நியூ பேட்டர்ன் ஃபிக்ஸ்டு ஹெட்ரெஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க. இதுதான் டாப் ஸ்பெக், பட் இதுலேயும் உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் வரல. நியூ பேட்டர்ன், ஏர்பேக், க்ளவ் பாக்ஸ், டோர் அன்லாக் சுவிட்சஸ், கிராப் ஹேண்டில், வாட்டர் பாட்டில் ஹோல்டர்ஸ், பேக் சைடு பார்ப்போம். நல்லா ஈஸியாக போயிட்டு வர அளவுக்கு ஓப்பனிங் இருக்குது. அண்ட் இதில் மெயினாக சைல்டு சேஃப்டி லாக்ஸ், கீஸ், டோர் அன்லாக் சுவிட்சஸ், ஹேண்டில்ஸ், வாட்டர் பாட்டில் ஹோல்டர்ஸ் and speakers. Inside, fixed headrest,
and same pattern, fabric upholstery, seat belts and 60/40 split seats. 60/40 splits all variantலேயே அவைலபிளாக இருக்குது. அண்ட் ஃப்ரண்ட் லுக், நியூ டேஷ்போர்ட் லுக்கிங் சிஸ்டம் ரொம்ப நல்லாயிருக்கு, புதுசாக இருக்குது. அண்ட் பவர் விண்டோ சுவிட்சஸ் அண்ட் பாக்கெட்ஸ், பேசஞ்சர் சைட் பாக்கெட் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. டோர் ஹேண்டில்ஸ் அண்ட் டீசெண்டாக இருக்குது. தை சப்போர்ட்டும் ஓரளவுக்கு பரவாயில்ல. பூட் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரிக்வெஸ்ட் சென்சர். இதோட பூட் ஸ்பேஸ் 313 லிட்டர். ரியர் பார்சல் செல்ஃப், லைட்ஸ் கிடையாது. ஸ்பேர் வீல், அண்ட் இன்ஜின் ஸ்பெக்கை பார்ப்போம். 1 லிட்டர் டூயல் ஜெட் பெட்ரோல் இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்க. 3 சிலிண்டர் பெட்ரோல் இன்ஜின் அதிகபட்சமாக 65.71 பிஹெச்பி பவரையும் 89 நியூட்டன் மீட்டர் டார்க் திறனையும் ப்ரொடியூஸ் பண்ணுது. இதோட மைலேஜ் 26.68 கிலோமீட்டர். இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் இன்னும் வெளியாகலை. ஓகே நண்பா, இந்த கார் ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு கார் ரிவ்யூடன் உங்களை சந்திக்கிறேன்.